ஹவு டு ப்ளே ககூன் இந்த சீரீஸ்க்கு உங்களை நான் இன்வைட் பண்ணுறேன். இந்த சீரீஸில் நம்ம ககூன் எப்படி வாசிக்கிறது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ககூன்னா என்ன அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ககூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இது ட்ரம்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவே சொல்லலாம். இது அவுட்டர் மெட்டீரியல் வுட்டால் செஞ்சுருப்பாங்க. இது சைடில் ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக சவுண்ட் எஸ்கேப் ஆகிறதுனால நம்மளுக்கு நிறையா டோன்ஸ் நம்மளுக்கு க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம ககூன் மேலே உட்காந்து நம்ம வாசிப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டோன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ப்ரஷ் மூலமாக வாசிக்கிறதுனால, வேரியஸ் ஸ்டிக்ஸ் மூலமாக வாசிக்கிறதுனால நம்ம நிறைய டோன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது பிளேயிங் பொசிஷன் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இது மேலே பேலன்ஸ்டாக உட்காந்து இப்படி வாசிக்கலாம். இல்லாட்டி சில பேர் எப்படி வாசிப்பாங்கன்னா பின்னாடி கொஞ்சம் சாட்சி வச்ச மாதிரி வாசிப்பாங்க. ஸோ 2 மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு ட்ரம்ஸ் வாங்கி நீங்கள் வாசிக்க ஆசைப்பட்றீங்க, ஆனால் உங்களால் ட்ரம்ஸ் வாங்குற அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு ககூன்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ககூனில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ககூன் இருக்குது. ஸோ எல்லா ககூன் நீங்கள் வாசித்து உங்களுக்கு எந்த ககூன் டோன் பிடிச்சிருக்கோ அந்த டோன் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய கம்பெனிஸ் ககூன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸ் நீங்கள் அஃபோர்டபுளாக இருக்கோ, எந்த ககூன் உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகுதோ, நீங்கள் உங்கள் ட்ரம்மிங் கேரியரை நீங்கள் ஒரு ககூன் மூலமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட இன்றைக்கி நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். மற்ற காரியங்களை நம்ம போக போக லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ககூனில் இருக்கிற வேரியஸ் டோன்ஸ் பற்றி நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ நம்ம ட்ரம்ஸில் எப்படி பேஸ் டோன், ஸ்னார் டோன் அந்த மாதிரி டோன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி நம்ம ககூனில் நம்ம வாசிக்கிறத பொறுத்து இந்த ககூனில் இருக்கிற வேரியஸ் பொசிஷனில் நம்மளுக்கு நிறைய டோன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது பேஸ் டோன். ஸோ இந்த பேஸ் டோன் எப்படி வாசிக்க போகிறோம் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த நோட்டேஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இந்த நோட்ஸ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து இனிமேல் வர லெசன்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஸோ பேஸ் டோன் வந்து ககூனோட இந்த பகுதி, சரிங்களா, இந்த பிளேஸ். ஓகே. ஸோ எல்லா டோனுமே நம்ம ரைட் ஹேண்ட்லேயும் வாசிக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட்லேயும் வாசிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேஸ் டோன் எப்படி வாசிக்க போகிறோம்னா, நம்ம கையில் இந்த பகுதி வச்சுட்டு எப்படின்னா கையை ரெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஜாயிண்ட்டில் இந்த மேலே இந்த எட்ஜு வருது பார்த்திங்களா, இந்த கார்னரில் கை இப்படி பிளேஸ் ஆகிற மாதிரியும், கையோட இந்த பகுதி ககூனோட இந்த இடத்துல அடிக்கிற மாதிரி, சரிங்களா. ஸோ நல்ல ஒரு திக் பேஸ் சவுண்ட் இந்த இடத்துல வரும். சில பேர் கொஞ்சம் உள்ளே தள்ளி இங்கே கூட போய் அடிப்பாங்க. ஸோ அது தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னும் அந்த திக் சவுண்டு இன்னும் நல்லா டீப்பாக வேணும்னா நீங்கள் உள்ளே நல்லா தள்ளி போய் அடிக்கலாம். ஆனால் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்கள் கையும் எக்ஸ்டெண்ட் ஆகும், உங்கள் ஷோல்டரும் பின்னாடி கொஞ்சம் சாயிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் உங்கள் ஷோல்டர் எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வச்சு வாசிங்க. இப்போ நம்ம பேஸ் டோனை நம்ம ரைட் ஹேண்டில் நம்ம வாசிக்க போகிறோம். ஓகே. இதே இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டுக்கும் அதே பிரின்சிபல். இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பேஸ் டோன் அடித்து பார்ப்போம். ஓகே. இதே இப்போ நம்ம 2 கையும் சேர்த்து ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் ரைட்டு, செகண்ட் டைம் லெஃப்ட்டு. சிங்கிள் ஸ்ட்ரோக் மாதிரி ரைட் லெஃப்ட் அப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே. இதே இப்போ நம்ம டபுள் ஸ்ட்ரோக் ட்ரை பண்ண போகிறோம். ரைட் லெஃப்ட். ஓகே. இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் ஃபஸ்ட்டு பேஸ் டோன் நல்ல ஒரு டோனை உங்கள் ககூன்லேருந்து எடுத்துகிட்டு வர வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் நம்ம போக போகிறது வந்து ஸ்லாப் டோன் இல்லை ஸ்னார் டோன். ஸோ இந்த ஸ்னார் டோன் எப்படி எடுத்துகிட்டு வர போகிறோம், ககூனோட இந்த பகுதி, இந்த மேல் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ககூனில் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு இந்த இடத்துல தான் அந்த ஸ்னார் வயர்ஸ் அட்டாச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ககூன்லேயும் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த ககூன் வச்சுருக்கிறீங்களோ அதில் நீங்கள் அந்த ஸ்னார் வயர்ஸ் எங்கே மாட்டியிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ககூனில் இந்த இடத்துல மாட்டியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வாசித்தோன்னா நம்மளுக்கு அந்த நம்ம ட்ரம்ஸில் எப்படி அந்த ஸ்னார் ட்ரம் வாசிக்கும் போது பின்னாடி அந்த வயர்ஸோட அந்த சவுண்டு வருதோ அதே மாதிரி நம்மளுக்கு ககூனில் இந்த இடத்துல அந்த சவுண்டு வரும். ஸோ இப்போ இந்த டோன் எப்படி வாசிக்கிறது, இந்த ஸ்னார் டோன் நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையோட நம்ம ஃபஸ்ட்டு 4 ஃபிங்கர்ஸ், ஓகே, இந்த ஃபிங்கர் நம்ம விட்டுடணும், தம் ஃபிங்கர் விட்டுட்டு இந்த 4 விரலில் இப்படி வாசிக்க போகிறோம், சரிங்களா. கொஞ்சம் தூக்கி, ஓகே, பேஸுக்கு வந்து இங்கே அடித்தோம். இந்த டோன் அடிக்கும் போது, ஸ்னார் டோன் அடிக்கும் போது கொஞ்சம் தூக்கி இங்கே அடிக்கணும். ஓகே. நம்ம கையில் வந்து இந்த விரலில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஜாயிண்ட்டில் செகண்ட் ஜாயிண்ட் இந்த இடம் படுற மாதிரி, அதேமாரி லெஃப்ட் ஹேண்டுக்கும் அதேமாரி.
ஓகே, இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் ட்ரை பண்ண போகிறோம். ரைட் லெஃப்ட் அப்படின்றத ஸ்லோவாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னொன்று, நீங்கள் பிளேயிங் பொசிஷன் வந்து எப்பயுமே கொஞ்சம் க்ராஸாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வச்சு வாசிக்கிறதோட கை கொஞ்சம் ஃப்ரீயாக ரீச் பண்ண முடியும் நீங்கள் க்ராஸாக வச்சிங்கன்னா. இப்போ என்னோடய கையோட மோஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மோஷன் நீங்கள் வாசிக்கும் போது ரீச் பண்ண முடியுதா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஆக்சென்ட் டோன். ஆக்சென்ட் டோனுன்றது கொஞ்சம் அந்த சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ கையோட அதே மாதிரி தான் நம்ம ஸ்னார் டோன் மாதிரியே வாசிக்க போகிறோம். ஆனால் அந்த 4 விரலை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்னார் டோன் வாசிக்கும் போது க்ளோஸ் பண்ணி வாசித்தோம் ஸ்லாப் டோனில். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஆக்சென்ட் டோனில் ஓப்பன் பண்ணி வாசிக்க போகிறோம். ஸோ இந்த 4 விரல் ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆகி இப்படி அடிக்க போகிறோம். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் இப்படி வச்சு வாசிக்கிறேன். ஓகே, இவ்வளோ தான். ஸோ இதுதான் நம்ம பேசிக் 3 டோன் நம்ம ககூன்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வர்றது. ஸோ இந்த டோன்ஸ் வந்து நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சிம்பிள் எக்ஸசைஸ், ரைட் லெஃப்ட் ரைட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட், இந்த எக்ஸசைஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக நீங்கள் வாசிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேஸ் டோன், இந்த ஸ்னார் இல்லை ஸ்லாப் டோன், லாஸ்ட்டாக ஆக்சென்ட் டோன். பேசிக்காக இதை நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். இன்னும் நம்ம போக போக அடுத்த வர லெசன்ஸில் பிகினர் லெசன்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் நம்ம புஷ் பண்ணும்போது இந்த டோன்ஸ்லேயே நம்ம எப்படி வேரியஸ் டோன்ஸ் நம்ம பிளெண்ட் பண்ணி உள்ளே கொண்டு வரலாம். இப்போ நம்ம ட்ரம்ஸில் வாசிக்கும் போது ஹையாட்டு, ஸ்னாரு, பேஸு, டாமு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டு வரோம். ஸோ அதே மாதிரி ககூனில் எப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வரலான்றதை ஃபியூச்சர் லெசன்ஸில் பார்ப்போம். ஸோ அடுத்த கிளாஸ்க்குள்ளே நீங்கள் இந்த 3 டோன்ஸை நல்லா ஸ்லோவாக வாசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாசிக்கும் போது கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் தொடர்ந்து ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் வாசிட்டே இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாகிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த பேஸ் டோனை வச்சு சிம்பிள் எக்ஸசைஸ் ஸ்லோவாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.